வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, என்னுடைய அழகான தங்கமே, இந்த சஷ்டியான நாளில் நான் உன்னை சந்திக்க மிகவும் ஆவலாக இருந்தேன். என்னுடைய பிள்ளையே, எவ்வளவோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் தவறாக நடந்து உன்னுடைய மனதை வெறுக்க வைத்து விட்டது. ஆனால் இதற்கு பிறகு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல், எந்த ஒரு விதமான கஷ்டமும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நான் ஒவ்வொரு நாளும் திருப்தியாகவே ஆக்குவேன். திருப்திக்கு எந்த ஒரு பஞ்சமும் அல்ல. இதுவரைக்கும் எனக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டாய். இனிமேல் வரும் காலத்தில் எனக்கு எல்லாமே கிடைத்திருக்கிறது, என்னுடைய முருகனுடைய கருணையினால் என்பார். இந்த முருகனுடைய கருணையால் அனைவருக்கும் நிறைய லாபங்கள் வரும். இந்த முருகனுடைய அருளினால் எல்லாருக்கும் தேவையானது கிடைக்க ஆரம்பிக்கும். நீ நினைப்பது போல இல்லை வாழ்க்கை, அதைவிட வித்தியாசமானதுதான் வாழ்க்கை. இன்றும் சரி என்றும் சரி நிறைய போராட்டங்கள் உனக்கு. ஆனால் இனி வரும் காலத்தில் அந்த போராட்டங்கள் இல்லாமல் இந்த முருகனாகிய நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் கடைசி நிமிஷத்தில் கூட நின்று உதவிகளை செய்வேன் என்றால் பார். நிறைய துரோகங்கள், நிறைய விதமான காயங்கள், நிறைய விதமான ஏக்கங்கள் இப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இதற்கு பிறகு இந்த முருகனாகிய நான் உன்னை ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையில் வாழ வைப்பேன். புரிந்ததா? நிறைய விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயம் இந்த முருகன் செய்ய வேண்டியது இருக்கிறது. நிறைய நல்ல விஷயத்தை பார்க்க வேண்டியதும், நிறைய நல்ல விஷயத்தை அனுபவிக்க வேண்டியதும் இருக்கிறது. இந்த நேரத்தில் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் எல்லா விஷயத்திலேயும் எனக்கு நல்லது நடக்கும், என்னுடைய அத்தனையும் நல்லதாக நடக்கும் என்று நம்புங்கள். முருகனுக்கு தெரியாதது இவ்வுலகத்தில் எதுவுமே அல்ல. முருகனுக்கு அனைத்துமே நன்றாகவே தெரியும். வெறுப்புகள் எப்பொழுதும் வாழ்க்கையில் வேண்டாம். இது நடக்காதோ அது நடக்காதோ என்ற வெறுப்புகள் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வெறுப்புகள் வேண்டாம். எப்பொழுதும் நல்லபடியாக இருந்தால் போதும். உன்னுடைய தேவைகள் என்னென்னவோ, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளோ அனைத்தும் நலமுடனும் வளமுடனும் நடக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய தேவைகள் தான் எனக்கு முக்கியம். நீ என்ன கேட்டாலும் அது உடனுக்கு உடனாகவே உனக்கு தந்துவிட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. உனக்கு எல்லா விஷயத்திலேயும் துணையாக இருந்து இந்த முருகனாகிய நான் உனக்கு அற்புதத்தையே செய்வேன். நம்புங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமாக இருக்கும் என்பதை நம்புங்கள். நீங்கள் நம்பினால்தான் உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் அழகாக மாற்ற முடியும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டு, ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு பயந்து கொண்டு இருப்பதினால் இங்கு எதுவும் மாறாது. அதனால்தான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்வேன், உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்கிறது, அதற்காக தயாராகுங்கள் என்று உன்னை எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலையுமே தயார்படுத்தி வைத்திருப்பேன். உன்னுடைய கவலையான நாட்கள் முடியும் காலங்கள் நெருங்கிவிட்டது. உனக்கு சந்தோஷமான காலங்கள் வாழ்க்கையில் துவங்கும் நாள் வந்துவிட்டது. கவலைகள் நிறைந்து இருக்கும். கவலைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். வெறுக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டது, அப்படி நடந்துவிட்டது, இந்த விஷயம் இப்படி ஆகிவிட்டது என்று எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் மாறுவதற்கு தயாராக இருக்கிறது. ஒவ்வொன்றும் நீயே வியந்து பார்க்கும் அளவுக்கு ஒவ்வொன்றும் மாறுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது மற்ற எந்த விஷயத்தை பற்றி யோசித்து கவலைப்பட வேண்டும்? எந்த விஷயத்தையும் பற்றி யோசித்து கவலைப்பட வேண்டாம். நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் உண்டாகட்டும். ஏற்கனவே பட்ட அனைத்து விதமான பாரங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் குறையட்டும். ஏற்கனவே நீ பட்ட அனைத்து விதமான பிரச்சனையும் இன்னும் குறையாமலேயே இருக்கிறது. அனைத்தும் என்னுடைய ஆசீர்வாதத்தால், என்னுடைய கிருபையினால் உனக்கு எல்லாம் படிப்படியாக முன்னேறட்டும்.
இனிதான் உன் வாழ்க்கையில் அனைத்து விதமான சந்தோஷத்தையும் பார்க்க இருக்கிறாய். புரிந்ததா? இனிமேல் சகலமும் உனக்கு கிடைத்து உன் வாழ்க்கையில் பெருவாழ்வு வாழ்வாய். இந்த முருகனாகிய நான் உனக்காக நலமான விஷயத்தை செய்வேன். எதிரிகளை அடியோடு வேரோடு புடுங்கி தூக்கி எறிவேன். உனக்கு செய்ய வேண்டிய அனைத்து விதமான சுபத்துவமான காரியங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமாகவே நான் செய்து வாழ வைப்பேன். நம்பினால் அனைத்தும் நடக்கும். இந்த முருகனை எவன் ஒருவன் நம்பிவிட்டான் என்றால் அவன் வாழ்க்கையில் அடுத்தடுத்தடுத்தடுத்து இன்பத்தையே பெறப்போகிறான் என்ற அர்த்தம். இந்த முருகனுக்கு அனைத்தும் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அதாவது பிள்ளைகளுக்கு இது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும், அந்த விஷயம் நடக்க வேண்டும், இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் முருகனுக்கு ஒன்று தெரியாது. இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார், முருகன் எனக்கு எதுவும் செய்யவில்லை என்றெல்லாம் நீ எப்பொழுதும் நினைக்கக்கூடாது. நான் உனக்கு நல்லது செய்வேன் என்ற ஒரு எண்ணம் மட்டும் உனக்குள் எப்பொழுதும் எல்லா நாளும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். புரிந்ததா என் தங்கமே? நீ அழகான பிள்ளை அம்மா. உன்னுடைய வாழ்க்கைக்கு குறை இல்லை. முதலில் நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். நீ அழகான பிள்ளை. உனக்கு எந்த குறையும் இல்லை. எல்லா இடத்திலும் வசதிகளும் நிறைய நிறைய அற்புதமான நல்ல நல்ல விஷயங்களும் இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் கவலைகளோடு இருந்தால் வாழ்க்கையில் எதுவும் மாறாது. அதனால் கவலைகள் இருந்தாலும் அதை ஓரமாக தூக்கி போட்டுவிட்டு நன்மைகள் நடக்கும் என்று நம்பிக்கையோடு அடுத்த கட்டத்திற்கு காலடிகளை எடுத்து வையுங்கள். உன்னுடைய சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் அனைத்தும் சரி செய்து தரப்படும். முருகா 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 என்று கூப்பிட்ட உடனேயே ஓடி வரும் தெய்வம்தான் நான் என்பது உனக்கு தெரியும். நீ கூப்பிட்டாய், ஓடி வந்து விட்டேன். உனக்கான அனைத்து விஷயங்களையும் நான் சொல்லியும் விட்டேன். இதற்கு பிறகும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் அல்ல. முருகா என்று கூப்பிட்டால் ஓடி வரும் தெய்வம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அற்புதங்கள் நடந்தே தீரும். உனக்கு தேவையானது என்னிடமிருந்து ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயமாக கிடைத்தே தீரும். புரிந்ததா? நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி. நம்பிக்கையோடு வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பயணம் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் பயணங்கள் என்றுமே வெற்றியாகவே ஆகும். தொடர்ந்து நல்லது நடக்கும். இந்த முருகன் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு எதுவும் நடக்காது. எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூட இருந்து உன்னை ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் அற்புதமாக வாழ வைப்பேன். இந்த முருகனாகிய நான். ஓம் முருகா.